نبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيقول الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وكيف تأخذونه وقد أفضى بعضكم إلى بعض وأخذن منكم ميثاقا غليظا. وقال الله سبحانه وتعالى: ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا يفرق مؤمن مؤمنة إن كره منها خلقا رضي منها آخر أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உரித்தாகும். ஸலவாத்தும் சலாமும் எமது உயிரிலும் இனிய சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள் மற்றும் மூமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்ட எல்லா விதமான பாவங்களில் இருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எமது இஸ்லாம் புனிதமான இந்த மார்க்கம் உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காகவும் ஆகிராவுடைய நிரந்தரமான அந்த வாழ்விலே வெற்றியும் சந்தோஷமும் உண்டாகுவதற்காகவும் என்னென்ன விடயங்கள் தேவையோ அவைகள் அனைத்தையும் அடியாறுகளுக்கு போதித்து சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அவ்வாறு சொல்லப்படுகிற அந்த போதனைகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் இஸ்லாம் எப்பொழுதும் முஸ்லிம் சமூகத்தை வடிவமைத்து அழகான முறையில் அவர்களை உருவாக்கி கொடுக்குகின்ற அந்த முஸ்லிம் குடும்பங்களை பாதுகாப்பதில் மிகப்பெரிய கவனம் செலுத்துகிறது. குர்ஆனை நாங்கள் பார்த்தாலும் எந்த ஒரு குடும்பமும் சீரழிந்து சின்னாபின்னப்பட்டு அவைகள் உடைந்து கீழே விழுவதற்கு இஸ்லாம் அனுமதிப்பதில்லை. அதற்கு மாற்றமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாப்பதற்கு என்னென்ன வழிகாட்டல்களை செய்ய முடியுமோ, என்னென்ன விதமான ஏவல்களை அவர்களுக்கு கொடுக்க முடியுமோ, பாதுகாப்பு வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்க முடியுமோ, அந்த முறைகளை எல்லாம் சொல்லி குடும்ப வாழ்க்கையை பாதுகாப்பதற்கே இஸ்லாம் வழிகாட்டுகிறது. அதற்கான அடிப்படையான காரணம் முஸ்லிம் சமூகம் என்பது இந்த குடும்பங்களுக்கு மேலேதான் நிற்கிறது. எப்போது முஸ்லிம்களுடைய குடும்பங்கள் சீராக இருக்குமோ, நல்ல முறையில் அந்த குடும்பங்கள் அமைய பெறுமோ, இப்பொழுது அந்த முஸ்லிம் சமூகம் நல்லதாக இருக்கும். ஆகவே அல்லாஹும் அவனுடைய ரசூலும் மிக அழகான முறையில் ஒவ்வொரு முஸ்லிம் குடும்பமும் எப்படி சந்தோஷமாக வாழ வேண்டும், அவர்களுக்கு எதனால் சந்தோஷம் உண்டாகும், அதற்கான வழிகாட்டல்கள் என்ன,
அந்த குடும்பங்களில் பிளவு எதனால் உண்டாகும், அதற்குரிய மோசமான விடயங்கள் என்ன என்பதை எல்லாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் அல்லாஹ்வும் ரசூலும் மிக அழகான முறையில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் இன்றைய காலம் ரொம்ப பயங்கரமான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்களிடத்திலும் எப்படியான சிந்தனைகள் தோற்றம் பெற்றிருக்கிறது என்றால், நாம் கைபிடித்து உருவாக்கிய எங்களுடைய குடும்பம், இந்த குடும்பத்தை கடைசி வரை பாதுகாக்க வேண்டுமே, கட்டி காக்க வேண்டுமே, இந்த குடும்பத்தின் பொறுப்புதாரி நான் அல்லவா, நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறேனே, ரப்புடைய அமானிதமாக நான் திருமணம் செய்தேன், இந்த அமானிதம் மறுமை வரை பாதுகாக்கப்பட்டு அந்த ரப்பிடத்திலே கொண்டு போய் ஒப்படைத்து நான் அமானிதத்தை பாதுகாத்தேன் என்று நாளைய கியாமத்தில் சொல்ல வேண்டும் என்ற அந்த உணர்வே இல்லாமல் பல பேரும் அவர்களுடைய குடும்பம் இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன, ஒன்றாக வாழ்ந்தால் என்ன, பிரிந்து சென்றால் என்ன என்ற ஒரு மனோநிலையுடன் வாழுகின்ற ஒரு பயங்கரமான காலத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணவன் மனைவிக்கிடையிலே ஒரு புதிய குடும்பத்தை உருவாக்குவதற்குரிய ஒரு கட்டாக அந்த கணவனையும் மனைவியும் இறுக்கி ஒரு புதிய குடும்பத்தை தோற்றுவிக்கிறார். அந்த இருவருக்கும் இடையிலே செய்யப்படுகின்ற ஒப்பந்தம் அதுதான் நிகாஹுடைய ஒப்பந்தம். அதன் மூலம் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு புதிய குடும்பம் உருவாகிறார்கள். ஊருக்கு ஒரு புதிய குடும்பம், நாட்டுக்கு ஒரு புதிய குடும்பம், முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு புதிய குடும்பம். இந்த குடும்பங்கள் உருவாகுவதே நிகாஹ் என்ற அந்த தொடர்பின் ஊடாக. இந்த நிகாஹ் என்ற தொடர்பை, நிகாஹ் என்ற கயிற்றினால் இருவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். இரண்டு குடும்பங்கள் கட்டப்பட்டிருக்கிறது, சில நேரம் இரண்டு நாடுகள் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கயிற்றை அவிழ்த்து விடக்கூடிய செயல்தான் தலாக் என்ற செயல். தலாக்கை இஸ்லாம் ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக அனுமதித்திருக்கிறதே தவிர வருகிற கோபங்களுக்கெல்லாம் பாவிக்கிறதுக்காக தரப்பட்ட ஒன்றல்ல தலாக். இதை ரொம்பவும் நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் தலாக்கை தந்திருப்பதே இன்று சில வாலிபர்கள் நினைப்பது போல, கட்டுப்பாடு இல்லாத, தன்னை கட்டுப்படுத்த தெரியாத சில கோழைகள் நினைப்பதை போல மனைவியை பயமுறுத்துவதற்காக பாவிக்கிற ஆயுதமல்ல தலாக். அல்லாஹ் நிறைய பேரை மன்னிக்கணும். வருகிற கோபத்துக்கெல்லாம் எதிரிகள் வாளை தூக்கி மற்றவரை பயமுறுத்துவதை போன்றே, ஆயுதத்தை காட்டி உன்னை சுட்டு போடுவேன் என்று பயமுறுத்துவதை போன்றே மனைவியை பயமுறுத்துவதற்கு உருவிய வாளாக தலாக்கை பயன்படுத்துகிறார்கள். நீ இப்படி செய்தால் தலாக் சொல்லுவேன், நீ இதை செய்யாமல் விட்டால் தலாக் சொல்வேன், நீ இப்படி நடந்து கொண்டால் தலாக் சொல்வேன், அச்சுறுத்தும் வார்த்தையாக தலாக்கை பாவிக்கிறார்கள். ஆனா இஸ்லாம் அப்படியெல்லாம் பயமுறுத்துறதுக்கா தலாக்க தந்திருக்குது. அதுக்குத்தானா முதுகெலும்புள்ள ஆண்கள கையில் அல்லாஹ் தலாக்க தந்திருக்கிறான். கோலை போல பயன்படுத்தவா தந்திருக்கிறான். பலகீனர்களை போன்று பயன்படுத்தவா தந்திருக்கிறான். முதலில் ஒவ்வொரு ஆணும் சிந்திக்கணும், தலாக்குடைய அதிகாரத்தை பெண்ணுடைய கையில கொடுக்காம ஆண்களுடைய கையில அல்லாஹ் ஏன் தந்திருக்கிறான்? ஒரு அறிஞர் எழுதியிருக்கிறாரே, பெண்கள கையில தலாக்கு கொடுத்திருந்தா சில வீடுகள்ல ஒரு நாளைக்கு 100 தடவை தலாக் சொல்லிப்பாராம். அல்லாஹ் ஆண்களை கொடுக்கிறதுக்கு பதிலாக பெண்கள் தலாக் சொல்லுங்க என்ற அதிகாரத்தை பெண்களுக்கு கொடுத்திருந்தா அவனுக்கு வருகிற கோபம், ஆவேசம், கட்டுப்படுத்த முடியாமை, அந்த ரோஷம், இதனால சில வீடுகளுக்குள்ள 100 தடவை தலாக் சொல்லி கணவனை விரட்டிப்பாராம். இதிலிருந்து புரிஞ்சுக்கோங்க, தலாத்தை அல்லாஹ் தந்திருக்குது மற்றவனை அச்சுறுத்துறதுக்காக அல்ல. நீ கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள முடியுமான ஒரு வீரன் என்றதனால, கோபத்தை அடக்க தெரிந்தவன் என்றதனால, நீ செலவழிக்கிறவனுக்கு
உண்ட கையில தலாக் என்ற அதிகாரத்தை தந்திருக்கிறானே தவிர ஆயுதமாக தூக்குறதுக்கு அல்லாஹ் இந்த தலாக் என்ற வார்த்தையை தரவே இல்லை. இன்றைக்கு இது ரொம்ப பயங்கரமாக போய்கொண்டிருக்குது. கண்டதுக்கெல்லாம் தலாக், நினைச்சதுக்கெல்லாம் தலாக். சின்ன சின்ன பிரச்சனைகள், மூட்டை பூச்சை போல இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் தலாக். பணத்துக்காக தலாக், காணிக்காக தலாக், வீட்டுக்காக தலாக், அழகுக்காக தலாக், நோய்க்காக தலாக். சுப்ஹானல்லாஹ். மறுமையில எழுப்பி எப்படித்தான் இந்த மூஞ்சோடு இவங்க எழும்புவாங்களோ தெரியா, எந்த மூஞ்சோடு எழுப்புவாங்களோ தெரியா. தலாக்குடைய பாரதூரத்தை விளங்கி இருந்தா வந்த சோதனையை பொறுத்து கொண்டு அப்படியே ஓட்டா போவான். அவ்வளவு பயங்கரம் தலாக். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இந்த விடயங்களை நினைவிலே வைத்துக் கொண்டு முதலில் இந்த தலாக் ஏன் நிகழ்கிறது என்பதை நாம் சிந்தித்துக் கொண்டு அதற்கான சில காரணிகளை பார்ப்போம். தலாக்குக்கு அதிகமான மக்கள் யாரெல்லாம் தலாக்கண்ட வாசலுக்குள்ளாக போய் காலையுடைய முன்னிலையில போய் நிற்கிறாங்களோ இவங்க நிக்காஹுடைய நியமத்தை புரிஞ்சு நன்றி செலுத்தி இல்லை. அல்லாஹ் நிக்காஹ எனக்கு எதுக்காக தந்தான், இது அல்லாஹ்வுடைய ஒரு அருள், இதுக்கு நான் நன்றி செலுத்தணும் என்று புரியாதவர்களும் இதுல முக்கியமாக மாட்டிக்கொள்றாங்க. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனில நிக்காஹ தன்னுடைய ஒரு குதிரத்தாக சொல்றான். குதிரத்தாக சொல்றான். இந்த அற்புதமான ஒரு சக்தி தான் ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வச்சிருக்கிறது என்று சொல்றான். وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் உள்ளதுதான் உங்களில் இருந்து உங்களுக்குரிய ஜோடிகளை படைத்தது. இத கொஞ்சம் ஒரு கணம் யோசனை பண்ணி பாருங்க. அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஏற்பாடு செஞ்சுக்கிறான். ரப்புக்கு இது தேவையில்லை என்றா கண்ட மாதிரி சேர்றது கண்ட மாதிரி விடுகிறது இருந்தா இவ்வளவு பெரிய ஒழுங்குண்ட அந்த ரப்பு செய்வானா? நாங்க வாழணும் என்று தானே எங்களுடைய மனைவிய பறவையாகவோ மிருகமாகவோ ஜின்னாகவோ ஷைத்தானாகவோ படைக்காம மனிதனாக ரொம்ப படைச்சிருக்கிறான். நாங்க வாழணும் என்று தானே. அல்லாஹ் சொன்ன இந்த குதிரத்தை பாருங்க. உங்களோட இனத்தில் இருந்தே உங்களோட ஜோடியை படைச்சிருக்கிறோம். மனித இனம் தானே. பாச விளங்குகிறான், குணத்தை விளங்குகிறான், உங்களுடைய தேவைகளை விளங்குகிறான், உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை விளங்குகிறான், உங்களோட இசைஞ்சு போறான், மன்னிக்க தெரிந்தால் மறைக்க தெரிந்தால் இப்படியான இடத்துக்கு படைச்சு தந்திக்கிறோம். சேர்ந்து வாழுங்கடான்னு படைச்சு தந்திக்கிறோம். சேர்ந்து வாழத்தான் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறோம். சுபஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய ஒருத்தர் ஒரு வீட்டில பிறந்து வளர்ந்து வருகிறார். இன்னொரு வீட்டில அவருடைய மனைவியை பிறக்க வைத்து அல்லாஹ் வளர்த்துக் கொண்டிருக்கிறார். இவருக்கு தெரியா அந்த வீட்டில் அல்லாஹ் வளர்க்கிறது என்ற மனைவியை தானே. அவருக்கு தெரியா இந்த வீட்டில் வளர்க்கிறது ரப்பு என்ற கணவனை தானே. திருமண வயதானுடனே இவரோட வீட்டிலிருந்து பெண் தேடி போறாங்க. இவரை தேடி போற நேரம் அல்லாஹ் மனைவியை படைச்சிருந்தா இன்னொரு 18 வருஷம் பொறுத்து பார்க்க வேண்டிய. இப்பதானே தேடி போறாரு, இன்னொரு 18 வருஷம் பார்க்க வேண்டிய. என்னடியான் தனக்கு ஒரு துணைவியை தேடி வருவானே ரப்புக்கு தெரியும். அவனோட தேடி வரும்போது அவன் தேவையை பூர்த்தி செய்ய 18 வருடங்களுக்கு முன்னே ரப்பு அவரை தயார்படுத்திட்டான். இது போலதான் மனைவி வீட்டார்கள் மாப்பிள்ளையை தேடி வரும் போதும் அல்லாஹ் ஏற்கனவே அந்த பெண் பிறக்க முந்தையே அந்த கணவனை படைச்சு அல்லாஹ் தயார்படுத்தி வச்சிருக்கிறான். இது அல்லாஹ்வோட குதிரத்தையே. ஆசையை மட்டும் படைச்சு அவர் இல்லாம வச்சிருந்தா மிருகமாக இல்லையா போயிருப்போம், அசிங்கமாக இல்லையா வாழ்ந்திருப்போம்.
எவ்வளவு கௌரவமாக வாழ்றதுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான். ரப்பட இந்த ஏற்பாட்டை எவ்வளவு சந்தோஷமா பார்க்கும். மேலும் ரப்பு சொல்றான், வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியில அல்லாஹ் அன்பையும் இரக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்க ரெண்டு பேரும் வீட்டில இதுவரை வாழுகிறீர்கள் என்றால், பிரச்சனை படாமல் இருக்கிறீர்கள் என்றால், பிரச்சனை வந்த பிறகும் சமாளித்துக் கொண்டு வாழ்றீர்கள் என்றால், மறைத்து மன்னித்து வாழ்றீங்க என்றால், எதோட வாழ்றீங்க? நான் ஏற்படுத்தின முஹப்பத்தால். ஒரு கணவனும் மனைவியும் வீட்டில பல வருடங்களாக சந்தோஷமாக இருக்கிறாங்கண்டா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஒன்று, அவங்க ரெண்டு பேரும் உள்ளத்தால மற்றவங்களை நேசிக்கிறாங்க. இந்த இறக்கம் ரெண்டு பேரையும் வச்சுக்குது. அல்லது அந்த கணவனுக்கு மனைவியின் மீது ஏதோ பரிதாபம் இருக்குது, வெறுப்புதான். ஆனாலும் அவனோட பிழைகள் நடக்கிறதான், பரிதாபத்துக்காக வாழுகிறான். என்ன பரிதாபம்? என்னால அவளோட கையில் ஒரு குழந்தை இருக்குது, குழந்தைக்காக வாழ்றாரு. அவன் எப்படி ஒரு உதவி செய்தால் அந்த உதவிக்காக வாழ்றாரு. நோய்வாய்ப்பட்ட நேரம் எனக்கு பின்னாலே இருந்தால் அந்த பரிதாபத்துக்கு வாழ்றார். அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் சும்மா அல்ல, நான் போட்டதுதான். அந்த இரக்கத்தால வாழ்றீங்க. இதை ஒவ்வொருத்தரும் புரியணும். ரப்புடைய ஒரு பாக்கியத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். திருமணம் என்பது ரப்புடைய ஒரு பெரிய நியாமத். இந்த நியாமத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். நியாமத்தை அனுபவிக்கிறோம். இந்த நியாமத்தை புரிஞ்சு கொண்ட பிறகு நியாமத்துக்கு நன்றி செலுத்தலை என்றாலும் பிரச்சனை வர. நியாமத்தை புரிஞ்சு கொண்டா நியாமத்துக்கு நன்றி செலுத்தணும், அல்லாஹ் சுக்ர் செய்யணும். குர்ஆன் சொல்லுது, நன்றி செலுத்துங்க, அதிகப்படுத்துவேன். ஒவ்வொரு கணவனும் சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை பயங்கரமான ஒரு பெண்ணை தந்து என் வாழ்க்கையை கெடுத்தாம பிரச்சனைகள் குறைந்த ஒரு மனைவியை தந்திருக்கிறானே, அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் என்று சொன்னீங்கன்னா பிரச்சனை இன்னும் குறையும். அதை விட்டுட்டு அடுத்தவன் மனைவியை பார்த்து, பக்கத்து வீட்டில் உள்ள பெண்ணை பார்த்து அவனோட இருந்தா வாழலாமே என்று நினைச்சீங்கன்னா நன்றி கட்டவர் இருக்கிறது எல்லாம் ரப்பு பிடுங்கிடுவான். ஒன்றுமில்லாம உலகத்தில் வாழ வேண்டி வரும். அல்லாஹுக்கு சுக்ர் செய்யறதே முதலாவது விஷயம். ரப்புக்கு சுக்ர் செய்யறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டாவது நாங்க பார்க்கணும், அதிகமான வீடுகள்ல குடும்பங்கள்ல தலாக் என்ற இந்த மோசமான நோய் பரவிக்கொண்டு போவதற்கு இன்னொரு காரணம் தான் மனிதனுடைய அவசரம். சில கேசுகளை விசாரிச்சு பாருங்க, நிதானம் இல்லை, அவசரம், தீவிரம். ஒரு பிரச்சனைய தாங்கிக் கொள்ள தெரியாது, ஒரு பிரச்சனையை சமாளிக்க தெரியாது, வருகிற பிரச்சனைக்கு முகம் கொடுக்க தெரியாது, அதை சமாளிக்க தெரியாது. இந்த நிலைமையில் அவர் தீவிரப்பட்டு அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகளால அதிகமான தலாக்குகள் உண்டாகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனால என்ன வருகுதுன்னா கோபம் வருகிறது. எனக்கு இப்படி சொல்லிட்டார், என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டார் என்ற உம்மாவே சொல்லாத வார்த்தை, அந்த வார்த்தையை பாவிச்சிட்டால். என்ன வாப்பவை இப்படி திட்டால், என்ன உம்மாவை பிச்சைக்காரி என்று ஏசிட்டால், என்ன உம்மாவை கெட்டால் என்று ஏசிட்டால். சுப்ஹானல்லாஹ், அவசரப்படுறார், தீவிரப்படுறார். இதனால எழும்பக்கூடிய வேகத்தில, கோபத்தில என்ன தெரியுமா, ஆயிரத்தை எடுத்து சுடுகிறார். என்ன வீசுகிறார். குடும்பம் உடைஞ்சு சின்னாபின்னப்படுகிறது. பிள்ளைகள் எல்லாம் பாதையில அனாதையா.
எங்களுக்கு வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கைக்குள்ள போனா என்னென்ன வரும், அந்த போல்களுக்கு எல்லாம் எப்படி முகம் கொடுக்கணும், ஃபேஸ் பண்ணணும் எல்லாம் சொல்லி தந்திக்கிறாங்க. வார்த்தையால வருகிற தாக்கங்கள், செயல்களால வருகிற தாக்கங்கள், நடத்தைகளால வருகிற தாக்கங்கள், வீட்டுக்குள் நடக்கிற தாக்கங்கள், இதையெல்லாம் ஒரு ஆண் மகன் எப்படி தாக்கி பிடிக்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி தந்திருக்கிறார். முதலாவது ஒரு ஆண் யோசிக்கணும், இந்த மாதிரி கடினமான நிலைமைகள் வீட்டில் வரும்போது சிலர் சொல்றாங்க காலையில பிரச்சனை என்று, சிலர் சொல்றாங்க பகல் சாப்பாட்டில பிரச்சனை என்று, சிலர் சொல்றாங்க கடையில் இருந்து வரும்போது மாலையில பிரச்சனை என்று, சிலர் சொல்றாங்க இரவில பிரச்சனை என்று, சிலர் சொல்றாங்க நடு நிசீல பிரச்சனை என்று. ஒவ்வொரு வீட்டில சுழண்டு சுழண்டு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. பிரச்சனை வந்தவுடனே மனசு கெடுக்கணும். ஆண்கள் அல்லாஹ் என்ன பொறுப்புதாரி ஆக்கி இருக்குது. ஜமாத்துல 20 பேர் இருக்கிறாங்க, அந்த 20 பேர்ல ஒருத்தர் அமீரா போட்டிக்குது. 20 பேருக்கு நீங்க அமீர் எதை வச்சு போட்டிருக்குது? அவரு கொளுத்தவர் என்றதுக்கல்ல, வெள்ளையான ஆள் என்றதுக்கல்ல, 20 பேரையும் சமாளிப்பாரு. மனைவியும் உங்களையும் வச்சு உங்களை அமீராக போட்டிக்குது. மாப்பிள்ளதான் பொறுப்புதாரி. ஏன்? நீங்க சமாளிப்பீங்க. சமாளிக்கிறவரே, தாங்கிறவரே, நிதானமாக இருக்கிறவரே, அவசரப்படாதவரே, அதுக்குத்தான் உங்களை பொறுப்பு போட்டிக்கிறேன். நாங்க இன்னைக்கு நினைக்கிறோம் 100 பேருக்கு அடிச்சு பரத்தினவன் பெரிய சண்டையன், 4 பேரை சுடுறவன் இவன் பெரிய வீரன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இவனொத்தனும் வீரன் அல்ல, இவனொத்தனும் வீரன் அல்ல. புகாரி ஷரீஃபிலே ஹதீஸ் இருக்குது, வீரன் யாரு தெரியுமா? கோபம் வருகிற நேரத்துல அடக்க தெரியுமா வீரன். லைஸ ஷதீது பிஸ்ஸுரா, அடுத்தவனை அடிச்சு விழுத்தாக்குறவர் வீரன் அல்ல. இன்னவர் ஷதீத் அல்லது யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கலப், கோபம் பொங்கி வருகிற நேரத்தில தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறாரா, இவரே வீரன் என்றாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கட்டுப்படுத்த வழி என்ன? குர்ஆனுடைய ஆயத்தை வீட்டு சோறுலையாவது எழுதிவீங்க. என்னையும் மனைவியையும் உலகத்தில் உள்ள கோடான கோடி ஜோடிகளையும் வாழ வச்சிருக்கிற ரப்பு, இந்த பிரச்சனை எனக்கு மட்டுமில்ல எல்லாருக்கும் வர்றதுனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல இதை சொல்லி இருக்கிறான். எல்லாருக்கும் சொல்லிக்கிற வசியத் இது. பெண்களோட நல்ல முறையில நடந்துக்கோங்க, பெண்களோட நல்ல முறையில நடந்துக்கோங்க. தஃசீர் என்றது பேசுற வார்த்தைகளை மனம் குளிர்ற மாதிரி ஆக்கிக்கோங்க. நீங்க செய்யற வேலைகளையும் மனசுடையாத மாதிரி செஞ்சுக்கோங்க. இது வாப்பா சொல்லி தந்ததல்ல, படைச்ச ரப்பு சொல்லித்தார. அல்லாஹ் சொல்ற நல்லா நடந்துக்கோங்க, நல்லா நடந்துக்கோங்க, நல்லா நடந்துக்கோங்க. யாரு சொல்லி? குடும்ப தலைவன் ஆம்பளைக்கு நல்லா நடந்துக்கும். அவசரப்படுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகாக படிச்சு தந்தார். மனைவிமார்களால சொல்லாத பிரச்சனைகள் வரும்போதே, மனசு நோகிற மாதிரி வார்த்தைகளை கேட்கும் போதே, கண்களால பார்க்க இயலாத செயல்களை இவர்கள் செய்யும் போதே அந்த குடும்பத்தை தொடர்ந்து பாதுகாத்து கட்டி எழுப்பி கொண்டு போகணும்னா, நீங்க நல்ல முறையில மனைவியோட நடந்த ஒரு மனுஷன் என்று சொல்லி அல்லாஹ்ட்ட பேர் வாங்கணும்னா நீங்க எப்படி நடந்து கொள்ளணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தந்தான். திருமதியில் இடம்பெறுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் குர்ஆன் ஓதுறதுல மட்டுமல்ல சிறந்தவன், நான் தொழுவிக்கிறதுல மட்டுமல்ல சிறந்தவன், நான் பயம் பண்றதுல மட்டுமல்ல சிறந்தவன், நான் ஜிஹாதுடைய களத்தில மட்டுமல்ல சிறந்தவன், நான் ஹஜ் செய்யறதுல மட்டுமல்ல சிறந்தவன், மனைவிமாருக்கும் சிறந்த ஒரு கணவராக வாழ்ந்தவன் தான் நான். திருமதியில் ஹதீஸ் இருக்குது.
ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில நல்ல மனுஷன் யாரு தெரியுமா? மனைவிட்ட சர்டிபிகேட் வாங்க தருவாவா? அல்லாஹ் எங்க கொண்டு போய் எங்களை கட்டி வச்சிருக்கிறான்னு பாருங்க. ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் மனைவியிடம் சிறந்தவர் தான். எல்லாத்தையும் அளக்கிறதுக்கு அளவு கொள்ளிக்குது. பள்ளியில பார்த்தா எல்லாரும் சொல்றாங்க நல்ல மனுஷன், பஜார பார்த்தா சுபஹானல்லாஹ் தங்க பவுன், நிர்வாகம் தெரிவு செய்தவர் அவர்தான் தலைவர், மதரசாவுக்கு போற அவரை போல விளக்கம் உள்ள ஒரு திறமை இல்லை. சுபஹான் கூட்டாளி மாறிட்டு தங்கமான பொடியன். ஷரியத் என்னமா சொல்லுது? எல்லாரும் பாராட்டட்டும், வீட்டு கதவுக்குள்ள வைத்து மறைஞ்ச பிறகு எப்படி நடக்கிறாரோ அதை வச்சுதான் அவருக்கு மார்க்ஸ். அஹ்லாக்கை அளக்கும் தராசி வேறு. அஹ்லாத்துக்கு மார்க்ஸ் போடுற வீட்டை பார்த்தேன். கதவுக்குள்ள சோழருக்கு மறையிற இடம் மனைவி பிள்ளைகளை மட்டும்தான். அங்க இவருடைய வாயையும் இவருடைய பேச்சையும் இவருடைய நடத்தையும் பார்க்கிறார். அதான் அதற்கு ஆயிஷா போய் கேட்டாங்க, புகாரி ஷரீஃபில் இருக்குது. அதற்கு ஆயிஷாவுக்கும் ரசூலுல்லாவுக்கும் இடையில 45 வயசு வித்தியாசம். இன்றைக்கு சொல்றாங்க 10 வயசு வித்தியாசமான சொல்றாங்க. அந்த வயசு வித்தியாசத்துல முடிச்சதான பிரச்சனை. வயசுல பிரச்சனை ராஜா, நீங்க தான் பிரச்சனை. வயசுல அந்த பிரச்சனை, நீங்க பிரச்சனை. உண்மை பிரச்சனையா? உண்மை நீங்க பிரச்சனை. காட்டினாங்க, நான் எல்லாரோடையும் வாழ்ந்து காட்டுகிறான். நான் நல்லவன்டா எல்லாரும் நல்லவன். என்னோட 15 வயசு மூப்பான ஹதீஜாவோட வாழ்ந்திருக்கிறேன். 45 வயசு இளமையான ஹஜ்ரத் ஆயிஷாவோட வாழ்ந்திருக்கிறேன். யஹூதி இன்னைக்கு கூட கேட்டாலே காணி துப்புறோம், காணி வாங்கினாலே கொடி நோக்கிட்டு வெளியில போறோம், ஆக்கிரமிச்சிருவாரு. யஹூதி பொம்பளை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவை நிக்காஹ் செஞ்சு அவரோட இரக்கமா வாழ்ந்தாங்க. பிரச்சனை மற்றவரல்ல, நாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களிட சிறந்தவர் மனைவியிடத்தில் சிறந்தவர். நானே என் மனைவியருக்கு சிறந்த கணவராக இருக்கிறேன். அதை ஆயிஷா போய் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வை நல்ல குணமுள்ளவன் நல்லா சொல்றானே, உண்மையான தராசில போட்டு பார்ப்போம். 45 வயசு இளமையான ஹஜ்ரத் ஆயிஷாட்ட கேட்டு பார்ப்போம். கேட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, கைஃப கான ஹுலுகு ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலின் குணத்தை பத்தி என்ன சொல்றீங்க? முன்னுக்கு வச்சுட்டு கேட்கல அப்படின்னா முகத்தாட்சிக்கு சொல்லி இருப்பா. பள்ளியில் இருக்கும்போது கேட்டிருந்தா கேள்விப்பட்டா ஆத்திரப்படுவாரேன்னு சொல்லி இருப்பா. வஃபாத்தான பிறகு கேட்கிறான். அதுல ஆயிஷா சொன்ன பதில் என்ன தெரியுமா? கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹ்லன் லையினன், என்ற கணவர் ரசூலுல்லாஹ் கொடுங்கோலன் அல்ல, கடினமா நடக்கிறவர் அல்ல, தீவிரவாதி அல்ல, பயங்கரவாதி அல்ல. என்ற கணவர் ரசூலுல்லாஹ் சின்ன புள்ள போல சொஃப்டான ஆள். அதுல ஆயிஷா கொடுக்கல சர்டிபிகேட், சஹ்லன் லையினன். வந்ததிலிருந்து வீட்டு வேலை செய்யற என்ன பதவி அவர்கள்? எங்களை போல ஒரு டீச்சரா, எங்களை போல ஒரு டாக்டரா, எங்களை போல ஒரு பிரின்சிபலா, எங்களை போல பிஹெச்டி முடிச்சவரா? உலகத்தில் உள்ள எல்லா பதவிகளுக்கும் மேலே உள்ள பதவியை பெற்றவரை ரசூலுல்லாஹ். மறுமையில நபிமார்கள் பயந்து நடக்கும் நேரத்தில் அஷ்ஷஃபாத்துல் உஸ்மானும், உயர்ந்த ஷஃபாத்துக்கு உரித்தாகும் முறையோடு ரசூலுல்லாஹ். வீட்டுல வந்தா வேலையிலும் செய்வார். கானபி மிஹ்னதி அஹ்லிஹி, விரிவாகவே சொன்னாங்க. கறியும் வெட்டுவாங்க, மாவும் பிணைவாங்க, மாவை இடிப்பாங்க, தண்ணி கொண்டு வருவாங்க, விரைவு கொண்டு வருவாங்க, ஆட்டிலிருந்து பால் கறப்பாங்க, உடுப்பு கிழிஞ்சிருந்தா தைப்பாங்க, செருப்பையும் தைப்பாங்க. சுபஹானல்லாஹ். ஆனால் ஓவரா போறவும் இல்லை. வாங்க சொன்னா அப்படியே வச்சுட்டு பள்ளிக்கு வைத்துவாங்க. மனைவியிட சாட்சியம்
இப்படி ஒரு மைக்க பிடிச்சி எங்கட ஒவ்வொரு வீட்டிலையும் கேட்டா என்ன பதில் வரும்? இது புகாரில வரக்கூடிய செய்தி. எங்கட வீட்டில கேட்டா எங்களை பத்தி என்ன சொல்லுவாங்க? இவ்வளவுக்கும் ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல வேலை செய்யும் ஹஜ்ரத் ஆயிஷா பாய்காட் பண்ணினாங்களா? என்ன கேளா உள்ள உலகத்தை திரைக்கொண்டிருக்க நீங்க வெளியில சுத்திட்டு வாரீங்க, நீங்க வீட்டுக்கு வெளியிலிருந்து வாரீங்க, வீட்டுல உள்ளவர்கள் நல்ல பட்டுமாய்கள், நீங்களும் பாதைகளை செய்யணும் என்று சண்டையா போட்டா. அவ்வளவு பெரிய வீடுண்டல் அந்த வீட்டுல வேலை செய்ய நாலு கபரு தோன்ற சைஸ். தஹஜ்ஜுத் தொழுகைக்கு சுஜூதுக்கு போவதா இருந்தா மனைவியிட காலை தள்ளிட்டு தான் சுஜூதுக்கு போகணும். அந்த சின்ன வீடு, அங்க அவ்வளவு பெரிய வீட்டு வேலை இல்லை. சில சந்தர்ப்பங்கள் வரும் 2 மாதம் அடுப்பே பத்தாது. அவங்க கரை தின்றவர்கள் அல்ல, ஒரு ரொட்டியோட குடும்பம். அவர் ஹிதுமத்தே தேவையில்லைங்க. என்னது ஹிதுமத் செஞ்சாங்க? ஹதீஸுடைய உலமாக்கள் எழுதுறாங்க, அந்த ஹிதுமத்தான் நான் உன்னோடு இரக்கம் என்ற செய்தியை பலமாக மனைவிக்கு சொல்லுவோம். மனைவிக்கு தனது அன்பை வெளிப்படுத்தும் இடம் தான் வீட்டில் ஹிதுமத் செய்கிறது. அன்பை வெளிப்படுத்தினான், அவசரம் இல்லை. அதிகமான பேருடைய தலாக்கட காரணம் நிதானம். அவசரம் இல்லை, அவசரப்படுறாங்க. நிதானம் இல்லை, தீவிரப்படுறாங்க, முடிவெடுத்துறாங்க. அமைதியாக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில பேருக்கு கோபம் வந்துடும். சந்தேகப்பட்டா கணவன் மனைவி கிடையில அடிக்கடி வருகிற ஒரு பிரச்சனை தான் சந்தேகப்படுறது. எந்த உண்மையே சந்தேகப்படல, எந்த கூட்டாளிமானே சந்தேகப்படல, டாக்டர் தங்கச்சி வாழ்க்கையில சந்தேகப்பட்டதே இல்லை. இவள் வந்ததில் இருந்து சந்தேகப்படுறாள். அதை உன்னை விட ரசூலுல்லாவையே அப்படி நினைச்சாங்க இல்லையா? ஒரு நாள் இரவே ஹஜ்ரத் ஆயிஷாவோட வீட்டில் இருக்கிற நாள் நடுநிசையில ஹஜ்ரத் ஆயிஷா விழிச்சு பாக்குறாங்க, பக்கத்துல இருந்த கணவரை காண. அது எந்த நாளும் அந்த கணவன் மனைவி இருக்கிறது இல்ல, கிடைக்கிறது வாரத்தில் ஒரு நாள் தான். ஹஜ்ரத் ஆயிஷாவிடத்துல திங்கட்கிழமை மட்டும்தான். சுப்ஹான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தேடி போனா வேற மனைவிட வீட்டுக்கு போயிருக்கிறாங்களா, அடிமைக்கு போயிருக்கிறாங்களா, போன எங்கேயும் செருப்பையோ அடையாளங்களையோ காணல. ஜன்னத்துல் பகையில மையவாடியில சத்தம் கேட்குது. போயிட்டு பார்த்தா அங்குள்ள கபராளிகளுக்காக துவா செஞ்சு கொண்டிருக்கிறான். திரும்பி ஓடி வர்றாங்க ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அதுக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா முடிச்சிட்டு அவங்களும் வந்து கொண்டிருந்தாங்க. ஓடாடி வந்து படுக்கையின் விருப்பை போட்டு ஹஜ்ரத் ஆயிஷா ஒன்றும் தெரியாதவர்களை போல தூங்கினான். இருந்தாலும் இழப்பு இருக்கிறல்ல, ஓடி வந்த வேகம் நெஞ்சு மேலையும் கீழையும் போய் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நல்லா தூங்கி கொண்டிருந்தீங்க ஆயிஷா, ஏன் இழக்கிறீங்க? ஓடி வந்தது போல மாட்டிக்கிட்டான். சொன்னா, யார சொல்ல எழுப்பி பார்த்த உங்களை காணல, நீங்க இங்கேயாவது வைத்திருப்பீங்கன்னு தான் பார்த்தேன். எவ்வளவு கோபம் வந்து செருப்பையிலேயே தூக்கிக்கணும். அல்லாஹ்வே என்ன அமீனன்னு நம்பி எனக்கு குர்ஆன் இறக்கிறான், நீ நம்பாம இருந்திருக்கிறாய், நீ என்ன நம்புறாயிலே, சண்டையிலே வந்திக்கணும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா அன்தி ஃபீ வாதி வான ஃபீ வாதி, நீ எங்கேயோ யோசிச்சிருக்கிறாய், நான் எங்கேயோ இருந்தேன். பிரச்சனை முடிஞ்சு போச்சு. தீவிரப்படாதீர்கள், அவசரப்படாதீர்கள். கொஞ்சம் காரணமாக இருந்தால் நன்மை நாடும் நன்மதிப்புள்ள ஒரு சாலையான மனிதனிடம் அமைதியாக மஷூரா கேட்டு தீர்மானம் எடுங்க. இது முதலாவது விஷயம், அவசரப்படு. இரண்டாவது விஷயம்தான் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ரகசியங்களை வெளியில சொல்றது. கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற ரகசியத்தை சொல்றது, இது தனக்குடைய முக்கியமான ஒரு காரணம். தனக்கு பிடிக்காத ஒன்று நடந்தா மனைவி பேச்சு அவன் அம்மாட்ட சொல்லுது, டாக்டர்கிட்ட சொல்லுது, பாப்பாட்ட சொல்லுது. இப்ப வெளியில உள்ளவங்க தலையிட வேண்டி வரும். இது போல கணவரும்
பொறுத்து பொறுத்து பார்த்தேன். போயிட்டு சொன்ன உம்மாட்ட, போயிட்டு சொன்ன நானாட்ட, போயிட்டு சொன்ன கூட்டாளிகிட்ட. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கும். ரகசியங்கள் வெளியில சொல்லப்படக்கூடாது. அவர்களுக்குள்ளே அதை தீர்மானித்து முடித்துக் கொள்வோம். மூன்றாவது காரணம், கணவனுக்கு முன்னால் தன்னை அலங்காரம் பண்ணாமல் இருப்பது. இது போல கணவனும் மனைவிக்கு முன்னால தன்னை அலங்காரம் பண்ணாமல் இருக்கிறது. இன்றைக்கு துனியாவுடைய மிகப்பெரிய சோதனை என்னன்னா, பெண்கள் மஹரம் இல்லாத அண்ணனுக்கு முன்னால் தனது அழகை காட்டுவதனால் கணவனுக்கு முன்னால் அழகை காட்ட வெட்கப்படுகிறார்கள். அழகு இடம் மாறி காட்டப்படுவதனால் காட்ட வேண்டியவன் முன்னால காட்ட தயங்குறாங்க. கணவன் முன்னால இருக்கிறது பிச்சைக்காரை போல. வெளியே இருக்கிறவர்கள், சண்டையில் இருக்கிறவர்கள், பஸ்ஸிலே போகிறவர்களுக்கு கம கம என்று மணக்க அவள் ஆடை அணிந்து அழகை காட்டிக் கொண்டு போகிறாள். இதுவே ஷைத்தான் வீட்டுக்குள்ள வருவதற்கு ஒரு வழியாக அமைகிறது. இன்னும் சில வீடுகளில் மனைவி நன்றாக இருந்தாலும் கணவன் அழுக்குடனும் மிக மோசமான ஆடையுடனும் அவர்கள் நடந்து கொள்கிறார். பாருங்க, சையதுல் முஃபஸ்ஸிரீன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன தெரியுமா சொல்றாங்க? நான் இந்த மனைவிக்கு முன்னால அழகாக நிற்க விரும்புகிறேன். என் மனைவி எனக்கு முன்னால் அழகாக உடுத்தி அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புவதை போல அவளும் என்னை எதிர்பார்ப்பாள். வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மாரூஃப். உங்களுக்கு கொடுக்கிறது போல அவளுக்கு கொடுங்கன்னு ரொம்ப சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு இருக்கிற ஆசை அவளுக்கும் இருக்கிறது. இவர் அழுக்கோட நாட்டத்தோட அழகான துணிகளோட வீட்டில் நடமாடுறார். இது ஒரு வெறுப்பை உண்டாக்கு. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வர முன்னாலேயே மிஸ்வாக் செய்துட்டு வீட்டுக்குள்ள வருவாங்க. துருவாடைகள் வீசுறதும் வெறுப்புகளை மனதிலே தோற்றுவிக்கிறதுக்கு காரணமா. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய தாக்கங்களை வாழ்க்கையில் உண்டாக்கும். எனவே இவைகளை புரிந்து கொண்டு இது போன்ற இன்னும் பல காரணிகளும் இருக்கிறது. அந்த காரணிகளை புரிந்து கொண்டு தலாக்கின் இடத்துக்கு போக முன்பே இரண்டு விஷயங்களை முதலில் ஞாபகம் வைக்க வேண்டும். முதலாவது, தலாக் என்ற சொல்லை அவசியம் இல்லாமல் தாங்கிக் கொள்ள முடியுமான இடத்தில் தாங்காமல், பொறுத்துக் கொள்ள முடியுமான இடத்தில் பொறுக்காமல் நான் பாவித்தால் இந்த வார்த்தைக்கு பின்னால் என்ன ஆக போகுது? முதலாவது, குடும்பம் உடைய போகுது, குடும்பம் பிரிய போகுது, இனமத்துக்கள் பிரிய போகிறார்கள். இதனால் எவ்வளவு பெரிய பாரதூரமான விளைவுகள். இரண்டாவது, அதைவிட பயங்கரம், எனக்கு கிடைத்த பிள்ளைகள் நடுரோட்டுக்கு போகிறாங்க. தலா கொடுத்த போது என்ன, சில நேரம் பிள்ளைகள் வாப்போட சேரும், அது குறவு. வாப்புக்கு டைம் இல்ல அந்த பிள்ளைகளை முழுமையா பார்க்க. சில நேரம் உமாவோட இருப்பாங்க. உம்மா இன்னொரு நிக்காக பண்ணினா பிள்ளைய பார்க்கிறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை. பேருக்கு உமாவோட இருக்கிற, பேருக்கு வாப்போட இருக்கிற, பார்க்க நேரம் இல்லை. இந்த பிள்ளைகள் தான் சந்திக்கு வந்த உடனே மோசமான நண்பர்களோட பழகி, ட்ரக்ஸுக்கு பழகி, சாராயத்துக்கு பழகி, களவுக்கு பழகி, அவன் தீவிரவாதியாக, அவன் பயங்கரவாதியாக, அவன் ஒரு கேவலமானவனாக மாறுவதற்கு வாப்பா கொடுத்த தலாக் என்ற வார்த்தையும் கியாமத்தில் அது காரணமாக அமையும் என்ற பயங்கரமான செய்தியும் நாம் ஞாபகத்தில் இருக்கிறோம். எனவே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவிடத்தில் எப்பொழுதும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அய்ன். யா அல்லாஹ், என் மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் பார்க்க சந்தோஷமான ஆட்களா தந்து, அவங்களோட குறைகளை காட்டிடாதே, அவங்களோட தவறுகளை பாரமாக்கி காட்டிடாதே, சந்தோஷமா வாழணும், சந்தோஷமா காட்டிடு. வல்லவன் அல்லாஹ் ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد